ஹாய் ஐஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நாங்கள் பவன் தமிழ் கேமிங் பிகேஜி. இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டுறீங்க, லைக் பண்ணுறேங்க ப்ளீஸ் ஐஸ். சரி வாங்க, நம்ம இப்போ பிகேஎக்ஸில் விளையாடுறோம். வாங்க, ஆல்ரெடி நான் விளையாடுறேன். இப்போ கொஞ்சம் கட்டணும், அதான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க ஐஸ். பில்டிங்ஸ்லாம் என் வீடை கட்டணும் ஐஸ், உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம். ஐஸ் இது இப்போ என்கிட்ட 13K தான் கைஸ் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் வீட்டு டூர் மட்டும் காமிக்கிறேன், ஹோம் டூர். டோ வயசு இதான் வீடு வயசு. கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க கைஸ். என் வீடு உள்ளே போய் காமிக்கிறேன் கைஸ், கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்க கைஸ். நீங்கள் டான்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் பாட்டு பாடணும், நீங்கள் உட்காந்துக்கலாம், யோகா பண்ணுற மாதிரி போஸ்டர்லாம். இங்கே ஃபயர் இது வருது. அதுக்கப்புறம் இது வாட்ரூம். இங்கே இப்போ புதுசாக ஒன்று இது வந்துருக்கு. அப்படி இதில் போய் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம இந்த ஸ்டாச்சு எங்கே இன்னும் டான்ஸ் வரும். இங்கே பாருங்கள், டான்ஸ் வரும். அப்படியே ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலெல்லாம் இன்னும் பர்ச்சேஸே பண்ணேன். இது தண்ணி குடிக்கிறது. ஈஸியாக குடிச்சிட்டேன். இப்போ பர்கர் சாப்பிடலாம். இப்போ கை கால் வைக்கலாம். சரி, இப்போ இன்னொரு தீவு வரலாம் வயசு. என்னடா இது? இது என்னோட பெட்டோட இது. என் பெட் நேம் வந்து தைக்கி. அப்புறம் என்னோட கேட் பேர் வந்து தைக்கி. டாக் ஒன்று இருக்குது, அது பேர் தைசி. இது மேலே ஏறத்துக்கு, ஆனால் இங்கே ஒன்றுமே பண்ணல. மேலே பாத்ரூம் மட்டும் கட்டியிருக்கேன். சரி, என்ன பாருங்க, என்னை போய் டான்ஸ் ஆகிட்டுருக்கான். நீங்கள் நாளைக்கு என்ன கேம் போடணுன்னு சொல்லுங்கள், நான் அதுவே போடுறேன். நாளைக்கு என்ன கேம் போடணுன்னு கமெண்ட்டில் தட்டி விடுங்க. அது இப்போ பாத்ரூம் போகலாம், பார்க்காதீங்க. இப்போ போயிட்டு இப்போது கழுவிக்கல கையை. ஐயோ பேப்பருங்கடா. சரி, இப்போ குளிக்கலாம். வீடியோ பார்க்காதீங்க. சரி ட்ரெஸ்ஸை மாட்டின்னு கூப்பிட்றேன். ஸோ ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அப்போ யாரும் நம்ம எதுக்கு வந்தாங்க? இப்போ என் ரெக்கார்டிங்னு சொல்லலாம். ஹாய்னு கூப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஐம் ரெக்கார்டிங்னு அனுப்பிச்சிக்கலாம்.
சரி அனுப்பிச்சிட்டோம் கைஸ். யார் அவன்? பார்க்க பண்ணி மாதிரி இருக்கான் தலை. இப்போ என்ன அனுப்ப போகிறோம்? ரெக்கார்டிங். ஐம் ரெக்கார்ட். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸே எடுத்துப்போம். இப்போ அவனை தூக்கின்னு போவோம். இப்போ ஒரு பாட்டு வர பாருங்க. அஜியா முனியம்மா கண்ணில் மையி யாராச்ச மையி நான் வச்ச மையி நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாரேன். எப்படி கழிச்சிருக்கே பாட்டு? சரி இவனை கீழே எறி விட்டுலாம். வயிற்று வலிக்குது, குண்டாக இருக்கான். ஏய் தம்பி எங்கே போனேன்? நான் பாருங்க ஸ்டாச்சு டான்ஸ் எடுத்துருக்கு அப்படியே. சரி வயசு இப்போ நம்ம ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிடலாம். என்ன வாங்குது? டாய்ஸில் வந்து இது இது எடுத்து மேலே வச்சிடலாம். ஆனால் மேலே ஒன்றும் இல்லை. சரி சரி மேலே போய் தான் இருக்கும். சாரி வயசு. ஆர்மர் இல்லைனால நம்மளால ஏறவே முடியல. ஐயோ வெளில போய்ட்டாச்சு. 8 லைக்ஸா? நம்ம தேகிக்கு சாப்பாடு வேணும் போல், தண்ணி, அதனால் கொடுத்துடலாம் இருக்கும். ஆனால் பையப்பில் வந்து 8 லைக்ஸ் கொண்டு போயிட்டா போல். இதுக்கு முன்னாடி 7 தான் இருந்துச்சு. டேகி இப்போ பாருங்க பெருசாக இருக்கும். 5th லெவல். இன்னொரு பையன் வந்துட்டான். தம்பி லக்கி பாஸ் பார்ப்பான். சரி இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரி இதை எடுத்து மேலே வச்சிடலாம். ஆனால் மேலே போக முடியல. ஆர்மர் இருந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு. வச்சிடும். சரி நாங்கள் வச்சுட்டோம். வந்துட்டு வயசு. சரி இப்போ தப்பாக வச்சது வயசு. சரி ஐஸ் வச்சுட்டு வரதான் வச்சுட்டோம் ஐஸ். சரி ஐஸ் இப்போ நம்ம எடிட் பண்ணலாம் வீடு. பாத்ரூம் டாய்லெட் பேப்பர் வாங்கிட்டோம். அதை வாங்கிக்கலாம் ஒன்று. சரி ஆர்கன் நான் போட போகிறேன் ஐஸ். முடியல ஒன்றுமே. பவர் ரேஞ்சர்ஸ் ஆர்மர் மாதிரி இருக்கலாம். இப்படி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் தட்டி விடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு டபுள் ரெட் ஹார்ட் போடுங்க. இன்னொன்று கேவலமாக இருக்குன்னு சொன்னால் க்ரீன் ஹார்ட் போடுங்க. இன்னொன்று டாய்லெட் இது மாதிரி. சரிங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சுருவோம். சி ஆனால் பேப்பர்
டாய்லெட் பேப்பர் வாங்கிடலாம். வாங்கிட்டோம் கைஸ். அவ்வளோதான் என்ன வந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும் டாய்லெட் பேப்பர். யாரும் ஃப்ரெண்டுன்னு நினச்சிடுவேன். யாரா அது? சரியா காஸ்டியூம் எப்படி இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். சரி இப்போ நம்ம கிரேசி ரன் போய் விளாட்லாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கோன்னு பார்க்குறாரு. ஒன்றுமே பண்ணாச்சு. 8 லைக்ஸ் தான் இருக்குது. யாருமே வரலன்னு. தம்பி 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 வாப்பா வாப்பா. கம் டு மை ஹவுஸ், கம் டு மை ஹவுஸ். ஒன்று வச்சு நம்ம லைக் வாங்கிடலாம். என்னடா வர மாட்டேங்கிறா மென்டல். வாடா. சுப்படை அமைஞ்ச பேர். சரி நான் இப்போ நான் ஏர்கேட் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கான சீக்ரெட் பாக்ஸ் இருக்குல்ல அதோட லொக்கேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீக்ரெட் பாக்ஸ் எங்கே இருக்குன்னா நான் அது 5மே எடுத்துட்டேன். ஆனால் சொல்கிறேன் அந்த சீக்ரெட் பாக்ஸ் இதோ இந்த பிகேஎக்ஸி கீழே இங்கே இருக்கட்டும். இந்த இடம் நான் இப்போ நிற்கிறேன்ல அந்த இடத்துல இருக்கும் பிகேஎக்ஸ் அந்த பாக்ஸ் சீக்ரெட் பாக்ஸ். செகண்ட் சீக்ரெட் பாக்ஸ் வந்து இதுக்கு மேலே ஏறிக்கோங்க. உங்ககிட்ட ஆர்மர் இல்லைன்னா எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வச்சு குடிச்சு ஏறிக்கோங்க. முன்னாடி 20 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 50 ரூபாய் ஆயிடுச்சு எனர்ஜி ட்ரிங்க். இன்னொரு சீக்ரெட் பாக்ஸ் வந்து இங்கே இருக்கும். இது கைக்கிட்ட லெஃப்ட் ரைட்டு. இங்கேருந்து பார்த்தோம் அங்கேருந்து பார்த்தா லெஃப்ட்டு அங்கே இருக்கும். இங்கே தேர்டு சீக்ரெட் பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே போயிருக்காங்க. அப்படி உள்ளே நீச்சல் அடிக்கிற மாதிரி அங்கே ஒரு ஜெல்லி மாதிரி பிங்க் கலர் இருக்கும். அது இப்படி உட்காடுறானே அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். 4th சீக்ரெட் பாக்ஸ் வந்து இங்கே இருக்கும். இப்போ நான் குடிக்கிறால இதுக்கு மேலே இதுக்கு கீழே ஒட்டி இருக்கும். அங்கே 5th வந்து ரோபர்ட் அரேனா கிட்ட இருக்கும். இப்போ காமிக்கிறேன் வயசுதான் பேச. மேலே போனதுக்கு கொஞ்சம் மேலே இதோ இங்கே இருக்கோம். நான் நிற்கிற இடத்துல இங்கே நிற்க வயசு. சரி இப்போ நம்ம ஆர்கேட் போயிடலாம். பிகேஎக்ஸில் எனக்கு ஜம்ப்ஸ் எடுக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. 5K லைக்ஸ் வந்தால் தான் கண்டென்ட் கிரியேட் தர முடியும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் என்னால் கண்டென்ட் கிரியேட் ஜம்ப்ஸ்லாம் நிறைய எடுக்க முடியும். சரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம் விளாட்லாம். குட்டி யாருக்கே இருக்கு. இன்றைக்கி இந்த கேம் நல்லாவே தெரியும். ஆரஞ்சு வரும்போது காசாக நம்ம போகிற இடத்துக்கு வரும். இது பாருங்க போகிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி போயிடணும். உங்களுக்கு இந்த கேம் நல்லா விளையாட வரணும்னா கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி விளையாடுறீங்க. இப்போது 50% கீழே இருந்துச்சுன்னா
ரெட்டு ஹார்ட்டு 50க்கு மேலே இருந்துச்சுன்னா க்ரீன். ஓகே கைஸ். சரி நீங்கள் நல்லா விளையாடுன்னு தெரியும். நான் போய் எடுத்துருக்கேன். சரி கைஸ் சொல்ல வரலாம். இப்போ இன்னொரு கேம் விளாட்லாம். டிக்கெட்ஸ். ஏரியான கேம். சரி நான் சின்ன குழந்தை அடிக்க வருங்கண்ணா முடிஞ்சது. சரி இப்போ நான் ஃபால் கார்னர் கேம். இந்த கேம் எனக்கு வரவே வராது கைஸ். உங்களுக்கும் வராதா? டக்குன்னு அவுட் ஆயிடுவேன். ஆனால் இப்போ மட்டும் டக்குன்னு போகிறேன் கைஸ். அப்பா சரி சரி 50 இடத்துல ஓகே பிரச்சனை கைஸ். டீம் விளாடலாம். சரி வாட்ச் அவ்வளோதான். 75 காயின்ஸ் வச்சுருக்கோம். 10 டிக்கெட். சரி இப்போ நம்ம பெரிய கேம் கூட இறங்கிடலாம். கிரேசி ரன் ஃபஸ்ட்டு. நேம் மரப்பட்ட சரி எல்லாம் வந்துட்டோம். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகணும். ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் கைஸ். ஐயோ போயிட்டாங்கடா. போச்சு வந்துட்டாங்க. ஐயோ போச்சு. எல்லோரும் ஆல் மேட்ச் தான் போட்டுறாங்க. நமக்கு மட்டும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இந்த பொண்ணு ஆல் மேட்ச் தான் போட்டிருக்கோம். நம்ம ஆல் மேட்ச். நம்ம தானே கைஸ் செகண்ட் கைஸ். நம்ம 450 காயின்ஸ் எடுத்துக்கிட்டோம். சூப்பர் கைஸ். 90 டிக்கெட்ஸ். சரி இப்போ இன்னொரு கேம் போயிடணும். ஆனால் கார் கேமிங் செம்மையாக வரும் கைஸ். நான் செம்மையாக விளாடுவேன். ஃபஸ்ட்டு வந்துருக்கேன் நிறைய தடவை. என்ன வச்சுருக்கேன்? ஓ டெய்ச்சு வந்துடுமா? சரி வாமா டெய்ச்சு வந்துடும். ஆ இன்னும் ஹார்ட் வருது. சரி நான் அந்த மாதிரி பண்ண போங்கடா. சரி இப்போ நம்ம கார் கேமுக்கு போயிடலாம் கைஸ். அட்மின் டர்போ allows you to go fast. யார் அட்மின் டர்போ? ஐயோ என்னோட பேர் இருந்துச்சு. ஐயோ ஜென்னின்னு ஒரு பொண்ணு ஃபஸ்ட் வந்துச்சு. இங்கிலீஷ் பேர் கிரிக்கெட் ஃபேனாக இருப்பான் பொண்ணு வாய்ஸ். இன்னும் டிவிஎஸ் குட்டி வண்டி டிவிஎஸ் அதே மாதிரியே வாய்ஸ். சரி வாங்க போயிடலாம். ரெடி ஸ்டெடி 1 2 3 ஸ்டார்ட். வாங்க போகலாம். யாஹூ எப்படி நம்ம தான் ஃபஸ்ட்டு. நமக்கு தலை இல்லை யாரும் தோக்கணும் இருப்பாங்க. பயந்து விட்டுன்னு போயிடலாம். சூப்பர். ஐயோ சீக்ரெட் பாக்ஸ் இருக்காமல் போயிட்டோம். சரி நம்மளா ஃபஸ்ட்டு வரணும். ஒரு வச்சுருங்க இருக்கிறேன் சீக்ரெட் பாக்ஸ் என்ன வருது? டீமே தான். டீம்லேயே பாம் பாம் இப்போ வரும்.
இதாங்க போனோம். சீக்ரெட் பாக்ஸ் அங்கே இருக்குது, ஒன்று திறணும். ஐயோ ஐயோ போச்சு போச்சு, செத்து போய்ட்டோம். அவ்வளோதான் போயிடுவோம். ஐயோ போகல, சூப்பர். அப்புறம் சொல்லுங்க. ஐயோ போயிட்டான்டா. சரி போயிட்டான். டக்குன்னு போகணும். நம்ம தான் வந்துட்டோம். அப்படி சொல்லுங்க, அதை எடுத்து போடுறேன். ஐயோ வந்துட்டான்டா. செகண்ட் நம்ம ஆனால் 5th லெவல் நம்ம பெற்று இவ்வளோ ஆயிடுச்சு, பெருசாகிடுச்சு. பெரிய பொண்ணை மாதிரி பெரிய பையன். நீ பெற்று பொண்ணா பையனா எனக்கு தெரியல கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பெருசாகிடுச்சு, அவ்வளோதான். சரி இப்போ வேறு என்ன கேம் போகலாம்? பெட் பாரு. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஆனால் பெட்டி எங்கே இருக்குன்னு கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு என்ன சொல்லணும். கைஸ் இப்போது உள்ளே போகிறோம் கைஸ். என்னாச்சு அப்படியே ஸ்டக் ஆகிட்டோம். ஓ கண்ணாடி போட்ட பாண்டா மீடியம். இது ஈஸி லெவல். எங்கே பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 கரெக்ட் வாய்ஸ். எப்படி நாங்கள் வேற மாதிரி குறி கரெக்டாக இருக்கு, மிஸ்ஸே ஆகுது கைஸ். என்னது? ஓ இது ஆடு கைஸ், ஆடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்கு கைஸ். 16 எப்படி கைஸ்? சிப்பி மாதிரி இருக்குது பார்க்க. வாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஐயோ 19 ஐயோ போஞ்சு கைஸ். அதான் வாங்க முடியல, கஷ்டமாக இருக்கு. என்னது அது? ஒரு பெத்துக்கு மேலே இன்னொரு பெத்து போகுது. 39 அவ்வளோ. 19 தான் நான் பண்ணிருக்கேன். சரி கைஸ். சரி கைஸ், மீண்டும் சந்திக்கலாம் நாளைக்கு. என் பேர் பவன்குமார் கைஸ். சரி கைஸ், நாளைக்கு என்ன கேம் விளையாடன்னு சொல்லுங்க கைஸ். பை கைஸ். நாளைக்கு என்ன கேம் விளையாடலான்னு மறக்காமல் சொல்கிறேங்க கைஸ்.